சில நேரங்கள்ல பிசிஓடி கண்டிஷன்ல பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரெக்னெண்டா இருக்கணுமோ அப்படின்ற சந்தேகத்தோட வராங்க. அப்போ நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு யூரின் டெஸ்ட் பார்ப்போம் கண்டிப்பா. இல்ல பீட்டா எஸ்ஹெச்ஜி ஸ்கேன், இந்த மூணுத்தையும் பார்த்துட்டு பிரெக்னன்சி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இன்கேஸ் பிரெக்னன்சி அப்போ பாசிட்டிவா இல்ல, பீட்டா எஸ்ஹெச்ஜி நெகட்டிவா இருக்கு அப்படின்னா, சம்டைம்ஸ் நமக்கு ஓவுலேஷன் எப்ப நடந்திருக்கும் அப்படின்னு தெரியாது. அதனால சில நேரம் ஸ்ட்ராங்கா இருக்க மெடிசன் கொடுப்போம். அதுலயும் வரல இல்ல அப்படின்னா பீரியட்ஸ் வர்றதுக்கும் சில நேரங்கள்ல டேப்லெட்ஸ் கொடுக்க வேண்டியது. அந்த மாதிரி கொடுத்து பீரியட்ஸை வர வைக்க வேண்டியது. அதுக்கப்புறமா நம்ம அட்வைஸ் பண்ணினாலும் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட் கண்ட்ரோல், ஹார்மோனல் செக் பண்ணிட்டு அதுலயும் நம்ம கரெக்ட் பண்ணி இதுலயும் ரெகுலர் ஆகி பீரியட்ஸ் அதுக்கப்புறமாவும் பிசிஓடி கண்டிஷன்ல லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், எக்ஸசைஸ் தான் நான் பண்றேன், டயட்லாம் கண்ட்ரோல் பண்றேன், ஆனாலும் இன்னும் ரெகுலரா வரமாட்டேங்குது அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரெகுலர் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் அது ரெகுலர் ஆகும். அதே மாதிரி ரெகுலர் ஆனாலும் சில நேரங்கள்ல இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருந்தா ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு சில நேரங்கள்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது. இந்த பிசிஓடி கண்டிஷன் வந்தா கொஞ்ச நாள்ல இது போயிடும், அதுக்கப்புறம் திரும்ப வராது அப்படின்னு நினைச்சுக்காங்க. அப்படி கிடையாது. லைஃப் ஃபுல்லாவே அவங்க அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டயட் இது எல்லாமே கண்ட்ரோலா நம்ம பண்ணி கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இந்த பிசிஓஎஸ் கண்டிஷன் திரும்பியும் வராம இருக்கும்.